மாதிரி இறக்கப்படுறதுக்கு அளவு இருந்தால் அது பேர் பச்சாதாபம். அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? பச்சாதாபத்தோடு தான் நடந்துக்கணும். உங்களுக்குள்ளே இறக்கம் இருக்குது, அதை அளவறிஞ்சு பயன்படுத்துகிற அது பேர். அப்படியோ நீங்கள் இறக்க சிந்தனையோடு அறுத்து இதயத்தை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா கர்ணன் மாதிரி போய் சேர வேண்டியது தான். ஏன்னா என்ன, அவன் இந்திரன் வந்து கேட்டுக்கிறான், சார் கவச குண்டத்தை கொடுங்கன்னு. டேய், அது எனக்கு இன்னும் எனக்கு கூடவே போந்தது, நீ வாங்கி என்னடா போடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ முட்டா பீஸ் தானே இது. இறக்கப்பதாம்மா நம்ம கற்றுக் கொடுத்துறாங்க. என்ன கற்றுக் கொடுத்துறாங்கன்னா, இது மாதிரிலாம் இந்தியானா என்ன ஆகிடுவேன், உன்னை வச்சு செய்வானுங்க, தேர் ஓட்டி பாதையில் விட்டு ஓட்டுருவான், உன் தம்பியை உன்னை வச்சு செய்வான் அப்படின்னு தானே. அவன் தேர் ஓட்டி தெளிவாக சொல்லிக்கிறான் கர்ணனுக்கு இருந்த தேர் ஓட்டி. டேய், நெஞ்சிக்கு வைடா, மார்க்கு வைக்குரிய தப்பனா தலை, அது சத்திரனுக்கு அழகில் நான் தலையை தான் வைப்பான்ல. அமைக்கிட்டான், கிரீடத்து போயிடுச்சு. ஏன் மயிர் பிடிங்கிட்டார் அவர். மயிர் பிடிங்கினா யாருன்னு வச்சுக்கிறீங்க? கர்ணனுக்கு இன்னொரு பேர் மயிர் பிடிங்கி. புரியுதா? தலையை பிடுங்காமல் மயிர் பிடிங்கன்னு போனால் என்ன பேர் அதுக்கு பேர்? நீங்கள் மயிர் பிடிங்கன்னா யாரும் நினச்சி நிற்காதீங்க. இனிமேல் போட்டு யாருன்னா திட்டுறதுன்னா கர்ணன்னு திட்டுங்க. யாரையும் போய் என்னன்னு திட்டாதீங்க. நீ என்ன பெரிய மயிர் பிடிங்கன்னு கேட்கக்கூடாது. என்னன்னு கேட்கலாம், கர்ணனா. அவருக்கு புரியாது. ஒரு காலம் என் வீடியோ பார்த்தா தான் அவருக்கு புரியும். நீ என்ன பெரிய கர்ணனா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு. கர்ணன்னா என்ன அர்த்தம்? மயிர் பிடிங்க. ஏன் நெஞ்சில் வீடான குறி எங்கே வச்சான்? தலைக்கு வச்சான். கிருஷ்ண பரமாத்மா ஒரு அமுக்கு தான் மயிரை பிடின்னு போயிடுச்சு. தம்பி முடியோடு போயிட்டாரு. அந்த நாகாசுரன் என்ன பண்ணிச்சு, அவன் 2வது லட்சம் விட்றா விடமாட்டான். ஆல்மா விட்டு போகாமல் என்ன பண்ணுவான்? சாவுறனை எவனா காப்பாற்றின்னு இருப்பானா? இரக்கமானவனை யாருமே நெருங்க மாட்டான். உன் இரக்கம் ஒன்று அவமானப்படுத்தும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பச்சாதாபம் பார்க்கலாம். எதம்மா ஏதோ பச்சாதாபம் அது வந்தாலும் அந்த இடத்துல ஒன்றா வந்தால் நான் ஒரு வாட்டி விட்றேன்னா அங்கே கரெக்டாக தான் அம்மா கிட்ட பச்சாதாபத்தோடு தான் வந்து நான் இறக்கத்தோடு நடந்துக்கல. இங்கே தேரோட்டி பேச்சு தான் கேட்காம விட்டான். ஒன்று தானே விட போகிற, ஒழுங்காக ஒன்றும் இல்லை. அப்போது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும்.